23/6/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. இதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி 22ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோம் என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்வை பார்த்துடலாம். 22/6/2024 டியர் சரிங்களா. 1 மணி 6 மணி 3 ஷோக்கும் சேர்த்து கொடுத்தோம்னா ஆல் போர்டு நம்பரை வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கு வர நம்பர் அதுக்கு உண்டான பவர் நம்பர் இதை வச்சு தான் நம்ம 2D 3D எடுப்போம் சரிங்களா. நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு நம்மளுக்கு சக்ஸஸாக பாஸ் ஆகும். 3 ஷோவில் 2 ஷோ டெஃபினட்டாக நம்மளுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் சரிங்களா. அதில் எப்படி வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாமா. நேற்றுக்கு 22ஆம் தேதி பாருங்கள் ஆல் போர்டு நம்ம 740 கொடுத்துருக்கணும் சரிங்களா. 1 மணிக்கு பாருங்கள் 773ங்கிற நம்பர் வந்திருக்குது சரிங்களா. 773 நமக்கு ஆல் போர்டு கொடுத்த 7 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதுமாதிரி 6 மணிக்கு பாருங்கள் 446 சரிங்களா. நமக்கு 4ங்கிறது 2 போர்டு பாஸ் ஆகிருக்குது. ஆக மொத்தத்தில் 1 மணிக்கு 2 போர்டு 6 மணிக்கு 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கு 816ன்னு வந்திருக்குது. நம்ம 8ம் கொடுக்கல 6ம் கொடுக்கல, அதனால் அந்த நம்பர் வராது. 2Dயும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடும். ஏன்னா டபுள்ஸில் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு அது போயிடும், 3Dயும் போயிடும் சரிங்களா. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு 2 ஷோக்கு நம்மளுக்கு டபுள்ஸாகவே வந்துடுச்சு சரிங்களா ஆல் போர்டு. சரி, அடுத்து நாளைக்கு 23ஆம் தேதி கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம் எப்படி வருதுன்னுட்டு. ஆல் போர்டு என்ன வருது அதை வச்சு நம்ம எப்படி எடுத்துருக்குறோம், நாளைக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 சரிங்களா. இது வந்துட்டு 86 10 57 51 49 சரிங்களா. இது வந்து கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடுறதுக்கு டிக்கெட் போடுறதுக்கு உண்டான நம்பர் சரிங்களா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கா உங்களுக்கு, டிக்கெட் போடணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் சரிங்களா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. 1 மணி டியர் 3 மணி கேரளா 6 மணி டியர் 8 மணி டியர் 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்படுறோம்னா பக்காவாக உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும் சரிங்களா. நம்பி போடலாம், அதனால் நம்ம தான் எடுக்கிறோம், அதனால் நம்பி போடலாம் சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு உண்டானது 241ன்னு கொடுத்துருக்குறேன் நான் சரிங்களா. 241ங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங்கில் வருது. அதுக்கு உண்டான பவர் 2க்கு உண்டான பவர் 7, 4க்கு உண்டான பவர் 9, 1க்கு உண்டான பவர் 6 சரிங்களா. இதிலேருந்து நம்ம 2D 3D டெய்லி எடுப்போம். இந்த நம்பர் வச்சு தான் நம்ம எடுப்போம். அது எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள். 24 21 14 79 76 69 74 62 24 சரிங்களா. 9 செட்டு இருக்குது. இந்த 9 செட்லேருந்து நாளைக்கு ஒரு 2 செட்டோ 3 செட்டோ கண்டிப்பாக ஒரு 2 ஷோக்கு நமக்கு ப்ளே பண்ணுவாங்க சரிங்களா. பாருங்கள் அது எந்தெந்த ஷோக்குன்னுங்கிறது அந்த ஷார்ட்டை பார்த்து நீங்கள் இந்த நம்பர் வருதா அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 24ன்னு வச்சா 42 சரிங்களா. 21ன்னு வச்சா 12, 14ன்னு வச்சா 41 சரிங்களா. அந்த மாதிரி 79ன்னு வச்சா 97, 76ன்னு வச்சா 67 அந்த மாதிரி எல்லா இதில் இருக்க எந்த செட்டு எடுத்தாலும் 1 2 நீங்கள் உங்களுக்கு என்னுடைய கணிப்பு உங்களுடைய கணிப்பு ஒத்து வருதா, 1 மணி சொல்ல வருதா, 6 மணி சொல்ல வருதா, 8 மணி சொல்ல வருதா, எத்தனை செட்டு எடுத்தாலும் அதை ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க. ஆல் போர்டுக்கு போடுங்க, ஒரு வின்னிங் வாங்க சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 241ங்கிற நம்பர் தான் நான் கொடுத்துருக்குறேன். அது வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது, அதனால் நான் கொடுத்துருக்குறேன். அப்படி சப்போஸ் வரல உங்களுக்கு இந்த பவரில் வருதுன்னு தெரியுதா, 2 வராது 7 வரும்னு நினைக்கிறீங்களா, 4 வராது 9 வரும்னு நினைக்கிறீங்களா, வச்சு நீங்கள் விளையாடுங்க சரிங்களா. அதை பற்றி பிரச்சனை இல்லை சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அதை மட்டும் நம்பி வைங்க. 2ன்னு வச்சா 7 வைங்களா, இல்லை 4ன்னு வச்சா 9 வைங்க, 1ன்னு வச்சா 6ன்னு வைங்க. அதில் ஒரு 10 செட்டு இதில் ஒரு 10 செட்டு இல்லை 5 செட்டு 5 அந்த மாதிரி சரிங்களா. அப்போ உங்களுக்கு ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும், மிஸ் ஆகாமல் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. 3D பொறுத்த வரைக்கும் 296 791 241 796 246 649ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறேன். நேற்றுக்கு ஆல் போர்டில் தான் நம்மளுக்கு இப்போ வின்னிங் பக்கா வந்திருக்கு. 7 4 வச்சு சாத்திட்டாங்க சரிங்களா. 2 ஷோவில் 1 மணிலையும் 6 மணிலையும். அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டல் இல்லை இதுலேருந்து 4 டிஜிட்டல் கூட நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வாரம் ஆச்சு 4 டிஜிட்டல் வந்து, ஆனால் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சரிங்களா. இல்லைன்னா 3 டிஜிட்டலாவது கண்டிப்பாக பாஸ் ஆகணும் சரிங்களா. ஆனால் பாஸ் ஆகணும் ஒன்று டைரெக்டாக நான் கொடுத்த மாதிரி பாஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா பாக்ஸ் நம்பராக தான் பாஸ் ஆகும் சரிங்களா. 2 4 6ன்னு இருக்கா, அதை வந்துட்டு 4 6 2ன்னு அடிக்கலாம், இல்லை 6 4 2ன்னு அடிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா செட்டுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. அதுக்காக மாற்றி மாற்றி வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கோங்க. சி போர்டில் என்ன வருதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதை கரெக்டாக நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதனால தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். புதுசாக பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு யூஸ்ஃபுல்லாக சேனலில் தான் இருக்கும். ஆல் போர்டு நம்பரை வச்சு நம்ம 2 ஷோக்கு நம்ம நல்ல மாதிரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா. அதிலேருந்து பவர் எடுத்து அதிலேருந்து 2D இந்த மாதிரி 3D எடுக்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி கெஸ்ஸிங் வந்தால் எடுத்து வைங்க சரிங்களா.
நீங்களும் இதில் கணிச்சு வைக்கலாம். உங்களுக்கு இதில் இருக்க ஏதாவது நம்பர் 1 மணி ஆட்டத்துலையோ 6 மணி ஆட்டத்துலையோ 8 மணி ஆட்டத்துலையோ வந்தால் அதை மாற்றி நீங்களும் வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னுடைய கணிப்பை தனிப்பட்ட கணிப்பை கொடுத்துருக்கேன். எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. சரிங்களா? தனிப்பட்ட கணிப்பு இது வரலான்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி டிக்கெட் போடுறதுக்கு இந்த நம்பர் நம்பிக்கையான நம்பர் நீங்கள் போடலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.